சிவபெருமானை வந்து எடுத்தவொடனே சிவபெருமானை போய் நேராக சிவன் எங்கன்னு தேடி போயிடக்கூடாது. எல்லா தெய்வத்தையும் வழிபடணும். சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் சித்தர். ஏங்க நாங்களே பல முறை சிவன் கோயில் போயிருக்கோம், இவ்வளோலாம் நாங்கள் பண்ணதில்லை. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தட்சிணாமூர்த்தியை தவத்தில் இருக்கிற தட்சிணம் இப்போ வந்து அவரை அலங்காரம் பண்ணுறவங்க அதெல்லாம் பண்ணி எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. தொட்டு கும்பிட்டிங்கன்னா தவத்தை கலைச்சதுக்கு சமம். என்னவோ இது எனர்ஜி பாசேஜ் தான் தட்சிணாமூர்த்தி. இந்த எனர்ஜியை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடும். அதிகபட்ச முறையீடெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. யாரெல்லாம் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா பெருக்கி கொடுத்துருவார். குருவை பொறுத்த வரைக்கும் பெருக்கி கொடுக்கார். சிவபெருமானை எப்படி வணங்கணும்? சிவபெருமானை வந்து எடுத்தவொடனே சிவபெருமானை போய் நேராக சிவன் எங்கன்னு தேடி போயிடக்கூடாது. எல்லா தெய்வத்தையும் வழிபடணும். சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல் சித்தர். ஒரு கோயில் உருவாருக்கு ஒரு சித்தரோ ரிஷியோ காரணமாக இருப்பாங்க. அப்படின்னா ஒரு சிவன் கோயிலுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம போகக்கூடிய கோயில் வந்து அம்மன் கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா பக்கத்துலேயே தான் இருக்கும் அதோடைய அம்மன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அந்த அம்மனோடது இருக்கும். அந்த சிவனுக்கு இந்த அம்மனுக்கு கண்டிப்பாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அங்கே அம்மன் கிட்ட போயிட்டு வரம் வாங்கணும். ஃபஸ்ட்டு வரம் வாங்கிட்டு அங்கேயெல்லாம் வேண்டிட்டு அம்மன் கோயிலேருந்து அப்படியே வரப்போ சிவன் கோயில் பக்கத்தில் வந்து முனீஸ்வரரோ சின்ன முனீஸ்வரரோ இல்லைன்னா வந்து காத்தவராயின்னு இந்த மாதிரி வந்து காக்கும் தெய்வம் வந்து பக்கத்துலேயே இருக்கும். அதுவும் ஒரு 1/2 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அந்த கோயிலும் இருக்கும். அங்கே போயிட்டு ஏதாவது இரும்பு கொடுத்து முதல் வழிபாடு பண்ணணும். இரும்பா? ஏதாவது இரும்புங்கிறது ஒரு வேலோ அந்த இரும்பு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்று வச்சு கத்தி மாதிரி சின்ன கத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்து முதல் வழிபாடு பண்ணணும் காக்கிற தெய்வத்துக்கிட்ட. அங்கே வழிபாடு பண்ணிட்டு தான் நீங்கள் சிவன் கோயிலுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லா ஸ்தலங்களையும் முதல் முடிச்சிடணும். எல்லா தெய்வங்களையும் வழிபட்டதுக்கு அப்புறமா முக்கியமாக நீங்கள் சித்தர் வழிபாடு முருகர் வழிபாடெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அங்கே இருக்கிற துர்க்கை அம்மனெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு துர்க்கை அம்மனையே 2 தடவை வழிபாடு பண்ணணும். துர்க்கை அம்மனை முதல் போகிறப்ப துர்க்கையாக பார்த்து வழிபாடு பண்ணிவிட்டு விளக்கு ஒன்று போட்டுட்டு அது ராகுக்கான விளக்கு போட்டுட்ட நீ பார்த்துக்க ராகுவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் லாஸ்ட்டாக சிவன்கிட்ட போகணும். சிவனுடைய அபிஷேகங்கள் சிவனுக்கு நடக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் அதெல்லாம் வந்து கேட்கணும். கேட்டு நிற்கணும். சிவன்கிட்ட எல்லா தெய்வத்திட்டையும் எல்லாமே கேட்டுட்டு வந்துடலாம். சிவனுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கவே கூடாது. வெறும் அந்த ஓம் நம சிவாயாங்கிற பஞ்சாட்சர மந்திரம் மட்டுமே சொல்லிட்டு இருக்கணும். சிவாய நமக ஓம் நம சிவாய அப்படிங்கிறது தான். அதை சொல்ல சொல்ல உங்களுடைய சுவாசம் சரியாயிட்டே இருக்கும். அங்கே தான் நீங்கள் நடுவில் நின்று மறைக்கக்கூடாது. ஏன்னா இடகலை பின்களை சூழ்முனை இயங்கக்கூடிய இடம். இன்னும் சொல்ல போனால் இந்த பிங்களை இந்த ரைட் சைடு இயங்கக்கூடிய இடம், அந்த இடம் ரொம்ப உஷ்ணம் இயங்கக்கூடிய இடம் வந்து நீங்கள் நேராக போய் அந்த 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 உக்கிரத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பொசுங்கிடுவீங்க. அதனால தான் வந்து சிவனுக்கு நேராக நின்று வேண்டக்கூடாதுன்னு இருக்கும். சிவனை சைடில் நின்று இன்னும் சில பேர்லாம் கண்ணு மூடி நின்று கும்பிடுவாங்க. ஆத்மார்த்தமாக கும்பிடக்கூடிய ஒரு அமைப்பு. சிவனுக்கு விளக்கு காட்டுறப்போ லிங்கத்தை காட்டுறப்ப லிங்கத்தை பார்க்கணும். சிவனுக்கு பின்னாடி இருக்க கண்ணாடியை பார்க்கணும். சிவனை பாதுகாத்துட்டு இருக்க நாகத்தை பார்க்கணும். எப்போவுமே இருக்கும். சிவனுக்கு பின்னாடி ஒரு நாகம் பாதுகாத்துட்ருக்கோம். எல்லாத்தோட கண்ணுக்கும் எல்லாமே தெரியாது. நீங்கள் சிவனுக்கு ஆராதனை பண்ணுறப்போ நந்தீஸ்வரரை பார்க்கணும். நந்தீஸ்வரருக்கு முதல் நன்றி சொல்லணும். நந்தீஸ்வரர் தான் வழி விடுவார். நந்தீஸ்வரருடைய பெர்மிஷன் வேணும் சிவனை வழிபாடு பண்ணுறக்கு. ஓம் நந்தீஸ்வராய நமக எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓம் நம சிவாயன்னு எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே சிவனுடைய மந்திரம் முடிஞ்சோன்னா திரும்பவும் நந்திக்கு நன்றி சொல்லணும். நந்திக்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பணும். எத்தனை பேர் நான் எல்லாரும் நந்தியை ஒரு வழி பண்ணிடுவாங்க. நந்திக்கு என்னென்ன மேலே வைக்க முடியும். நாங்களே பல முறை சிவன் கோயில் போயிருக்கோம், இவ்வளோலாம் நாங்கள் பண்ணதில்லை. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இல்லை, நந்தியை ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா கையில் கொண்டு வந்ததெல்லாம் நந்தி மேலே வச்சுருவாங்க. சிவனுக்கு கொண்டு வந்தது பூ எல்லாத்தையும் வச்சுருவாங்க. நந்தியை விட்டுருவாங்க. ஆனால் சிவன்கிட்ட பெரிய நந்தி ஒன்று இருக்கும். அந்த அந்த கோயிலோடது மெயினாக பார்க்குற ஒரு நந்தி இருக்கும். சிவன் பக்கத்துலேயே ஒரு சின்ன நந்தி இருக்கும். இந்த நந்தியை பார்க்கணும், இந்த சின்ன நந்தியை பார்க்கணும், சிவனை பார்க்கணும். ஏன்னா எனர்ஜி எல்லாம் நந்தி தான் வாங்கிட்டுருக்கு. அப்போது உங்களுடைய பாத்வேவே இப்படி பார்த்து வேண்டிட்டு போகிறப்போ நந்திக்கு நன்றி சொல்லிட்டு தான் கிளம்பி சுற்றி வரப்போ தான் தட்சிணாமூர்த்தி இருப்பார். சிவன்கிட்ட இருக்க தட்சிணாமூர்த்தி அதுதான் சிவனுடைய இன்னொரு அம்சம். சிவன் தவம் இருந்த அம்சம் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்திட்டையும் போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவே கூடாது. ஏன்னா தவக்கோலத்தில் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி. எனர்ஜியை மட்டும்தான் வாங்கணும், ஞானத்தை மட்டும்தான் வாங்கணும். நேராக தான் நிற்கணும் தட்சிணாமூர்த்திக்கு. நோண்டெல்லாம் கூடாது. தட்சிணாமூர்த்தியை ஸ்ட்ரெயிட்டாக நின்று
ஓம் குருவே நமக வழிதான் நடத்தணும். ஏன்னா தட்சிணாமூர்த்திக்கு அங்கே உட்கார்ந்து எல்லாருமே வந்து அவர்கிட்ட இருந்து ஞானத்தை தான் வாங்கிட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய ரிஷிகளும் குருமார்களும் ஞானத்தை வாங்கிட்டு இருக்கோம். நம்மளும் ஞானத்தை தான் வாங்கி ஒரு வழிகாட்டல். தட்சிணாமூர்த்தி ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்மளை பார்க்கணும். அவ்வளோதான். ஓம் குருவையா நமக குரு மந்திரங்கள் சொல்லிட்டு குரு சாட்சாத் பரபிரம்மான்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். அங்கே உட்காந்துட்டு எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் லொட்டு லெஸ்ட்டு. ஏன்னா எதையுமே கேட்காம போய் உட்கார்ந்தவர் தான் தட்சிணாமூர்த்தி. ஆனால் குருவோடைய பார்வை கரெக்டாக பார்த்தாலே போதும் அப்படிங்கிறது தான். அந்த குரு பார்வை தட்சிணாமூர்த்தி தான் மன்மதனையும் அழிச்சாருன்னு இருக்கு. அப்போது அந்த அளவுக்கு ஹீட் எனர்ஜியும் அங்கே தட்சிணாமூர்த்தி கிட்ட இருக்குது. அப்போ அவர் தவத்தை கலைக்காம நம்ம அதனால தான் அவர் சைடில் எப்போவுமே கோயில்களில் சைடில் வச்சுருக்க தெய்வத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. ஆனால் கரெக்டான மந்திரங்கள் சொல்லிட்டு நம்ம வந்துடணும். அப்போ அது பார்த்தோம்னாலே தெரியும். தட்சிணாமூர்த்தி அப்படியே இங்கே இருப்பார். இந்த செவுத்துக்கு நமக்கு ஒரு சின்ன கேப்பு தான் இருக்கும், தாண்டி போகிற கேப். எல்லாரும் தொட்டு கும்பிடக்கூடாது தட்சிணாமூர்த்தியை. தவத்தில் இருக்கிற இப்போ வந்து அவர் அலங்காரம் பண்ணுறவங்க அதெல்லாம் பண்ணி எல்லாம் வச்சுட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. தொட்டு கும்பிட்டிங்கன்னா தவத்தை கலைச்சதுக்கு சமம். தொடுறக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. குருவை தொடுறக்கு எழுப்பவும் கூடாது. தூரமாக நின்று என்னவோ இது எனர்ஜி பாசேஜ் தான் தட்சிணாமூர்த்தி. இந்த எனர்ஜியை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடணும். அதிகபட்ச முறையீடெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. யாதெல்லாம் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா பெருக்கி கொடுத்துருவார். குருவை பொறுத்த வரைக்கும் பெருக்கி கொடுக்கார். என்னத்தை வேணாலும் பெருக்குவார். இப்போது குரு அம்சம் இருக்கிறவங்களாம் குண்டாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, பெருகிட்டே போயிட்டு இருப்பாங்க, வளர மாட்டாங்க, எக்ஸ்பேண்ட் ஆவாங்க குரு. அப்போ நீங்கள் வந்து புலம்புனீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆயிரும். உங்களுக்கு என்ன வேணுமோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக ஒரு வேண்டுதல்னா ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஒரு வாரம் தான் கரெக்டாக கேட்கணும். ஏன்னா தட்சிணாமூர்த்தி அந்த கோலத்தில் இருந்தப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு தவத்துக்கு போயிடுவார். அவ்வளோதான். அவருக்கு வந்து முழு தவ கோலம் அது. ஆனால் நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க. இப்போது பெரிய க்யூவில் நிற்கிறீங்க. திருப்பதி மாதிரி கோயில்கள், திருவண்ணாமலை மாதிரி கோயில்களில் ரொம்ப பெரிய எண்ணெய் ஓட்டை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்பா 8-9 மணி நேரம் க்யூவில் நின்ட்டோம், கிரிவலம்லாம் சுற்றி வந்துட்டோம், கடவுளை பார்த்தோம், நம்ம இதை கண்டிப்பாக கேட்டே ஆகணுன்ட்டு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதை கேட்கலாம் அதை கேட்க ஓடிட்டே இருக்கும். அவ்வளோ க்யூவை கிராஸ் பண்ணி வந்துட்டு மூலவரை பார்த்துருவீங்க. அப்போ பின்னாடி இதெல்லாம் தள்ளுவாங்க, போப்பா அப்படின்ட்டு. அந்த ஒரு செகண்ட் நீங்கள் பார்க்குறீங்களே, அப்போ உங்கள் மைண்டு பிளாங்க் ஆகிடும். வேண்ட நினச்சதெல்லாம் மறந்து போயிடும். அது என்ன மேஜிக் ஆக்சுவலாக? அது என்ன மேஜிக்னா, இப்போ திருச்செந்தூரே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்தா புரியும் எல்லாத்துக்கும். இப்போ வந்து முருகர் உருவாகிறதுக்கே ஒரு பல யுகங்களாச்சு அப்படின்னே ஒன்று இருக்குது. சிவன்கிட்ட போய் கேட்டு, சிவன் போய் தவக்கோலத்துக்கு போயிட்டு, அதுதான் தட்சிணாமூர்த்தி கோலத்துக்கெல்லாம் போயிட்டு, பார்வதி போய் ஒரு பக்கம் தவம் இருந்து, இந்த தேவேந்திரர்கள் இந்திரர்கள் எல்லாம் அலையோலன்னு அலைஞ்சு மன்மதன் இறந்து போய் எல்லா ஓலமும் வெளியே கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த சிவன் தவம் இருந்த டைமில் வந்து நந்தி எல்லா பவரையும் வாங்கி வச்சிருக்கு. ஆனால் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டேங்குது நந்தி. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்குது நந்தி. அப்படின்லாம் இருக்கப்போ திரும்பி வந்து தேவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, சிவனை எழுப்பி விடணும், சிவனை தவத்திலேருந்து எழுப்பி விடணும், வந்த மன்மதனே இறந்து போயிட்டான், எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களால் தாங்க முடியலன்னு காத்திருப்புன்னு பார்த்தீங்கன்னா அசுரர்கள் பெரும் தாண்டவம். அசுர குலமே உருவாயிருச்சு. 3 உலகத்துலேயும் அசுர குலம் உருவாகி எல்லாமே ஆயிடுச்சா. அந்த டைமில் அதே தான் மனிதனுடைய வாழ்க்கையும். மனிதனோட வாழ்க்கையிலும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. நம்ம அது வெறும் கதைகளாக பார்த்துட்டு போயிடுறோம். இதெல்லாம் நம்ம லைஃபோட இருக்கிறது தான். நம்ம இவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கோம், இருந்துக்கிட்டே இருக்குது, சரியாகணும் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்குல்ல. முருகர் வரைக்கும் ஒரு நேரங்காலம், அந்த நட்சத்திரம் எல்லாமே கடவுள்களுடைய அமைப்பு எல்லாமே தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு க்யூவில் நம்ம நிற்கிறோன்னா சில பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த பொறுமையோடைய அம்சம் தான் அது. இந்த எனர்ஜி எல்லா இடத்துலையுமே தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டோம். நம்ம அதுக்குள்ளே வந்து கூட்டத்தில் வரவங்களை திட்டி எல்லாத்தையும் தள்ளி வேர்த்து டென்ஷன் ஆகி இப்படித்தான் முருகர் உருவாகிறதுக்கு யுகமாக அத்தனை பேரும் முனிவர்கள்லேருந்து எல்லாருமே காத்திருந்தாங்க. அப்போ நக்கீரர் வந்து 1000வது முனிவராக வந்து தான் சிவன் கிட்ட வழிபட்டு, அதுக்கப்புறமா சிவன் என்னன்னு கேட்டு, அப்புறம் தேவர்கள்லாம் போய் கேட்டு, சிவன் வந்து பார்வதி பார்க்கணும்னு நினச்சி இந்த மன்மதன் அம்பு விட்டார்ல சிவன் மேலே, இந்த அம்பு என்னாச்சுன்னா பயத்தில் நடுங்கி அது போய் மிஸ் ஆகி போய் தவம் இருந்த பார்வதி மேலே போய் விழுந்துரும். அந்த அம்மா தவத்திலேருந்து எந்திரிச்சிரும். இங்கே அதுக்கப்புறம் தான் சிவன் எந்திரிச்சு வருவார். அப்புறம் தான் அவர் லீலைகள்லாம் பண்ணுவார். அப்புறமா காத்திருந்தாங்க. அவர் எந்திரிச்ச உடனெல்லாம் முருகர் பிறக்கல.
அதுக்கப்புறமும் நிறைய புராண கதைகள் போகும். அதுக்கப்புறம் இன்னும் அழிச்சிட்டு தான் இருப்பான் அசுரன். தேவர்களால் தாங்கவே முடியாது. ஐயோ இப்படிதான் நம்ம பிரச்சனையோ, ஐயோ என்னால் தாங்க முடியல, நீ எப்போதான் முருகரை கொண்டு வருவ. முருகர் என்ட்ரிக்கு இவ்வளோ வெயிட்டிங் எல்லாருமே. அப்புறம் அவர் கல்யாணமே ஒரு பெரிய இதுவாக தான் நடக்கும். யார் சிவன் பார்வதியோட கல்யாணமே அது ஒரு பெரிய கதை. அது வரைக்கும் தேவர்கள் காத்துட்டு தான் இருப்பாங்க. எல்லாரும் போய் ஒளிஞ்சிருவாங்க. தேவர்கள் எல்லாரும் போய் எல்லாம் பார்க்கடல் எல்லாம் போய் ஒளிஞ்சிருவாங்க எல்லாருமே. இத்தனை இடத்துல ஒளிஞ்சிருந்து அப்பவும் முருகர் வரமாட்டார். சிவன் பாட்டுக்கு ஜாலியாக தான் இருப்பார் பார்வதியோட. அந்த புறத்துக்கு போயிடுவார் அவர். பார்வதியோடு இருப்பார். நந்தி தான் காவல் காத்துட்டு இருக்கோம். எல்லா தேவர்களும் போய் கெஞ்சுவாங்க, எப்போ எங்களை உள்ளே விடு, என்ன ஆகுறான்னு போய் பார்க்கலான்னு. எல்லாம் வேற வேற வடிவமெல்லாம் எடுத்து காற்று மாதிரிலாம் உள்ளெல்லாம் போய் பார்ப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது சிவன் என்ன பண்ணுறாருன்னு. அப்போ தான் நக்கீரர் வந்து 1000வது முனிவராக போய் வழிபாடு பண்ணுவார். இங்கே திருச்செந்தூரில் உட்காந்து. ஆல்ரெடி 999 முனிவர்களை பிடிச்சி வச்சிருவான் அந்த அசுரன். அவன் பிடிச்சி வச்சு 1000வது ஆளை வரப்போ நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிறது தான் அவனோட இது. அந்த 1000வது முனிவர் தான் நக்கீரர். நக்கீரர் வந்து சிவனை மட்டுமே வழிபாடு பண்ணுறவர். அவர் சிவன்கிட்ட கேட்குறப்ப தான் விதி இதுதான். இத்தனை தேவர்கள் கேட்டு நடக்காத ஒரு விஷயம், சிவனை மட்டுமே நம்பிட்டு இருந்தவரோட எண்ணம் மாறணுங்கிறதுக்காக காலங்கள் காத்திருந்தது. இப்படி தான் நம்மளுடைய இதுவுமே, நம்மளுடைய ஆன்மா எந்த விஷயத்துடைய அக்செப்டன்ஸ்குள்ளே போகுது, கடவுள் யாரோட வேண்டுதலை கேட்குறாருங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. இத்தனை தேவர்கள் கேட்டும் நடக்காத ஒரு விஷயம், மன்மதன்லாம் செத்துப்போன விஷயம், இங்கே ஒரு நக்கீரர் இங்கே ஒரு வேலையை பார்க்குறாருன்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து எனக்கு இதை நீ பண்ணு, அப்போ தான் சிவன் சொல்கிறார், நீ அப்போ வந்து என் முருகனை நீ வழிபாடு பண்ணணும். அப்படிங்கிறப்ப தான் அந்த ஓம் பிரணவ மந்திரம் அந்த கதை எல்லாமே அதில் டச் பண்ணி தான் வரும். அந்த ஓமுங்கிற அந்த பிரணவ மந்திரம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இத்தனை விஷயங்களும் மனிதர்கள் மனசில் முதல் வச்சுக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நேராக போய் மூலவரை பார்த்த உடனே நம்மளுக்கு உடனே ஒரு பவர் கிடச்சிடுமா? கிடைக்கவே கிடைக்காது. இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிகிறப்போ நம்ம ஒவ்வொரு எனர்ஜி தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம வாழ்க்கையோட நம்ம காத்திருக்குறாங்கல்ல கோயிலில், காத்திருக்க கருமா கழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் கோயிலில் இருக்கீங்களோ அவ்வளோ கருமா கழியுது. அதுதான் யுகமாக தேவர்களும் எல்லாரும் காத்திருந்த ஒரு விஷயம். 999 முனிவர்களுடைய வேண்டுதல் தான் 1000வது முனிவர் நக்கீரர். அப்படி தான் முருகர் தோன்றினார்னே ஒன்று இருக்குது. அப்போ யாரோ ஒருத்தவங்களுடைய வேண்டுதல், கூட்டு பிரார்த்தனை இதோட அமைப்பு. அப்போ அத்தனை பேர்த்தோட பிரார்த்தனையோட எனர்ஜி இடத்துல தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அத்தனை பேரும் ஒரு அம்சம், அத்தனை பேரும் ஒவ்வொரு குலத்திலிருந்து வந்தவங்களுடைய அம்சம். அத்தனை எனர்ஜிஸ் அந்த இடத்துல நிற்கிது அப்படின்னா எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு மனித சக்தி ஜோனுக்குள்ளே நம்ம நிற்கிறோங்கிறத யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அங்கே தான் இத்தனை சண்டைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே நீங்கள் இவ்வளோ சண்டைகள் எல்லாம் போட்டுட்டு சலிச்சுக்கிட்டு அங்கே போன உடனே நீங்கள் எப்படி கடவுளை பார்த்துன்னு நல்லவங்களாயிடுவீங்களா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இவ்வளோ விஷயங்களும் இவங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கடவுள்கிட்ட போய் எல்லாம் கேட்டு ஒன்றுமே கிடைக்கல இல்லை. இவர் ஒருத்தர் பக்தியாக வேண்டி இவர் வந்து முருகருக்காக கொஞ்சம் தான் பாடுவார். முருகருக்காக பாடி அதுக்கப்புறம் முருகர் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் கையில் வேல் வந்ததுங்கிறதெல்லாம் இருக்குது. அப்படித்தான் முருகரே தோன்றினார், சாதாரணமாக தோன்றல. இப்படி தான் கடவுளோட அமைப்போம். இதைத்தான் மனிதர்கள் புரிஞ்சுக்கணும். கடவுள் சாதாரணமாக வரல, ஒரு காரண காரியத்துக்காக கடும் தவம் புரிஞ்சு வந்த சக்திகள் தான் ஒவ்வொரு தெய்வமும். அப்படிங்கிறப்போ மனுஷனுக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னோன்னா போனோம் வந்தோம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்களை அவங்க புரிகிறப்போ காத்திருக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா முருகர் கோயிலாகட்டும், சிவன் கோயிலாகட்டும், பெருமாள் கோயிலாகட்டும், ஒவ்வொன்றுமே சிவனுடைய அம்சங்கிறது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் கர்மா கழிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கணும். இது புதுசு. ஆனால் க்யூவில் நின்று என்னடா இவ்வளோ நாள் நிற்க வைக்கிறான்னு கடுப்பில் திட்டிருப்போம். பட் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இந்த விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, சூப்பர்.